தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். இன்னார் இனியவர் என்றல்ல, எல்லோருக்கும் எல்லாம் என்ற இந்த அரசு உரிய பதிலை உரிய முறையில் அளிப்போம். ரோப்காரை பொறுத்தளவில் கடந்த ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திருப்பரங்குன்றத்துக்கும் திருக்கழுக்குன்றத்திற்கும் 26 கோடியை அறிவித்திருந்தால், தற்போது டிஜிட்டல் சர்வே, டோன் சர்வே, ஜியோ சர்வே இது 3 முடிவுற்று 32 கோடி ரூபாய் அதற்கு ஆகும் என்று ரைட்ஸ் என்ற நிறுவனம் கருத்துரு அளித்திருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் கூடுதல் நிதியை இந்த ஆண்டே விடுவிப்பதாக உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். நிச்சயம் இந்த ஆண்டே அதற்குண்டான தொகை வழங்கப்பட்டு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த பணிகளை தொடங்கப்படும். அதேபோல் குடமுழுக்கை சொன்னார். 2012ஆம் ஆண்டு தான் நிறைவுற்ற குடமுழுக்கு. தற்போது 2.5 கோடி ரூபாய் செலவில் 16 பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. 14/7/2025 அன்று மகிழ்ச்சியோடு நானும் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் பங்கேற்க இருக்கின்றோம். சட்டப்பேரவை உறுப்பினர் தாங்களும் வந்து கலந்து கொண்டு குடமுழுக்கை சிறப்பாக நடத்தி காட்டுவோம் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். உறுப்பினர் கணபதி. தினத்தந்தி மற்றும் விஐடி சென்னை இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி 2025 திருச்சி மற்றும் சேலத்தில் அனுமதி இலவசம்.